Cost sheet of raw materials consumed. A manufacturing company submits to you following details about the various expenses incurred during the year ended 31st December 1985. ஸோ காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எங்கே வரும், ப்ரைம் காஸ்ட்ல வந்துடும். அட்வர்டைசிங் வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல வந்துடும். ஸோ டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்துட்டு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரியில நம்ம எங்க வச்சிருப்போம், ஃபேக்டரியில தான் வச்சிருப்போம். ஸோ டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்துட்டு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்டரி ஆஃபீஸ் சேலரிஸ்னா ஃபேக்டரியில தான் வரும். ஓகே, லீகல் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ்ல வரும். சூப்பர்வைசர் சேலரி வந்துட்டு ஃபேக்டரியில தான் வரும், ஏன்னா ஃபேக்டரியில தான் சூப்பர்வைசர் சேலரிஸ் தான் வரும். நெக்ஸ்ட் ஃபேக்டரியோட ரேட் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். கேரியேஜ் இன்வெர்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அதை பிரைம் காஸ்ட்ல எடுத்துப்பீங்க. கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்ல எடுத்துப்போம். நெக்ஸ்ட் டைரக்ட் லேபர்னா பிரைம் காஸ்ட்ல வந்துடும். பேட் டெப்ஸ்லாம் வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். ஆஃபீஸ் ஸ்டேஷனரிலாம் வந்துட்டு ஆஃபீஸோட ஓவர்ஹெட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்ட் ஆஃப் ஃபேக்டரி ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஆஃபீஸ் சேலரி ஆஃபீஸோடது. கமிஷன் ஆன் சேல்ஸ் வந்துட்டு சேல்ஸ் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா. ஆடிட் ஃபீஸ்லாம் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்ல வரும். இன்கம் டாக்ஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். டொனேஷன் டு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், பர்ச்சேஸ் ஆஃப் நியூ பிளேட், இந்த 3 இன்ஃபர்மேஷனும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ காஸ்ட் ஷீட்ல இன்கம் டாக்ஸ் எடுத்துக்க மாட்டோம். இந்த டொனேஷன், சேரிட்டி அதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். பர்ச்சேஸ் ஆஃப் நியூ பிளான்ட்லாம் எடுத்துக்க மாட்டோம். வெறும் டிப்ரிசியேஷன் எடுத்துப்போம், பட் பர்ச்சேஸ் ஆஃப் நியூ பிளான்ட் எடுத்துக்க மாட்டோம். ஓகே, கிளாசிஃபை தி above expenses under the various heads of cost, showing separately the total expenditure under each head. Also show separately those expenses which shall not be included in the cost sheet. Okay, so நீங்க காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறமா இந்த இன்ஃபர்மேஷன்ல எந்தெந்த வேல்யூ தான் நீங்க காஸ்ட் ஷீட்டுக்கு எடுத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லி நீங்க தனியா எழுதணும். ஓகே, நம்ம இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்க மாட்டோமா, ஸோ நீங்க இந்த 3 இன்ஃபர்மேஷன் எழுதி அதோட டோட்டல் வேல்யூஸும் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சம்முக்கு போகலாம். காஸ்ட் ஷீட் ஆஃப் நம்மளுக்கு வந்துட்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஷீட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு எழுதிருங்க. மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபார் தி இயர் எண்டட். நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் வந்துட்டு இயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் தி இயர் எண்டட் நம்மளுக்கு வந்துட்டு 31st December 1985. ஸோ 31st December 1985. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் ஏதாச்சும் கம்பெனி மென்ஷன் பண்ணி இயர் மென்ஷன் பண்ணாலும் நீங்கள் அதை வந்துட்டு காஸ்ட் ஷீட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபார் தி இயர் எண்டட் இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு நம்ம வந்துட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் காலம்லாம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ் காலம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துப்போம். நீங்கள் வந்துட்டு கொஸ்டினில் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரைம் காஸ்ட் வரும். அட்வர்டைசிங், செல்லிங், டிப்ரிசியேஷன், ஃபேக்ட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன், சூப்பர்வைசர், ஃபேக்ட்ரி செல்லிங், ப்ரைம் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு செல்லிங், ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி ஆஃபீஸ், செல்லிங், ஆடிட் ஃபீஸ் வந்துட்டு ஆஃபீஸ், இன்கம் டேக்ஸ் வராது, இது 3 வராது. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோம், காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம். ஓகே, காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம் வந்துட்டு 25,000. நெக்ஸ்ட் ப்ரைம் காஸ்ட்டில் வேறு என்னென்னு நம்ம எடுத்துப்போம்னா டைரக்ட் லேபர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டைரக்ட் லேபர் இதோட வேல்யூ வந்துட்டு 20,000. ஸோ 25,000 20,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 45,000 தான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோமா. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் என்னென்ன எடுத்துப்போம், டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி எடுத்துப்போம், ஃபேக்ட்ரி ஆஃபீஸ் சேலரிஸ் எடுத்துப்போம், சூப்பர்வைசர் சேலரி எடுத்துப்போம், ஃபேக்ட்ரியோட ரெண்ட்டும் இன்சூரன்ஸும் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி எடுத்துப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ வந்துட்டு 1,500. நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஆஃபீஸோட சேலரிஸ் வந்துட்டு 6,000. சூப்பர்வைசர் சேலரி வந்துட்டு நம்மளுக்கு 5,500. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேக்ட்ரி ரேட் அண்ட் ரெண்ட் வந்துட்டு 1,000. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி 2,500. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். 1,500, 6,000, 5,500, 3,500. ஸோ 16,500. நம்ம இந்த 2 வேல்யூயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க்ஸ் காஸ்ட் கிடச்சிரும். ஓகே,
ஸோ நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட் வந்துட்டு 61,500. ஓகே, ஸோ ஒர்க்ஸ் காஸ்ட் வந்துட்டு 61,500. ஸோ ஒர்க்ஸ் காஸ்ட்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஓவர்ஹெட்ஸ்? ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். இதில் நம்ம என்னென்னலாம் எடுத்துப்போம்? ஆஃபீஸோட ஸ்டேஷ்னரி எடுத்துக்கலாம், ஆஃபீஸோட சேலரிஸ், ஆடிட் ஃபீஸ். ஓகே, ஸோ ஆஃபீஸோட ஸ்டேஷ்னரி 200, ஆஃபீஸோட சேலரிஸ் 10,000, ஆடிட் ஃபீஸ் வந்துட்டு 300. நெக்ஸ்ட் வேறு என்னென்ன இருக்குது? லீகல் எக்ஸ்பென்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எடுத்துப்போம். ஸோ லீகல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 300, லீகல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 300. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் 10,333. ஓகே, ஸோ 10,800. ஸோ 10,800 ப்ளஸ் 61,500 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 72,300 தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 72,300. நெக்ஸ்ட் என்ன ஓவர்ஹெட்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். இதில் நம்ம என்னெல்லாம் எடுத்துப்போம்? அட்வர்டைஸிங் எடுத்துப்போம், பேட் டெப்ஸ் எடுத்துப்போம், கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ், அப்புறம் கமிஷன் ஆன் சேல்ஸ். ஓகே, ஸோ அட்வர்டைஸிங், அப்புறம் வேறு என்னென்ன? கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ், பேட் டெப்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு கமிஷன் ஆன் சேல்ஸ். ஓகே, அட்வர்டைஸிங் வந்துட்டு 1000, கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ் வந்துட்டு 1,500, நெக்ஸ்ட் பேட் டெப்ஸ் வந்துட்டு 300, கமிஷன் ஆன் சேல்ஸ் வந்துட்டு 4,000. ஸோ இது நாலுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் 6,800 rupees வரும். ஓகே, ஸோ 72,300 ப்ளஸ் 6,800 நம்மளுக்கு வந்துட்டு 79,100. ஓகே, இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கல, சேல் வேல்யூவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வெறும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட இந்த சம்மை முடிச்சுக்கலாம். ஓகே, நம்மள என்னென்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? கிளாசிஃபை தி அபோவ் எக்ஸ்பென்சஸ் அண்டர் வேரியஸ் ஹெட்ஸ் ஆஃப் தி காஸ்ட். அதாவது எந்தெந்த இதெல்லாம் நம்மளோட எந்தெந்த ஹெட்டில் வரும்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி எழுதிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், ஷோயிங் செப்பரேட்லி தி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டர் ஈச் ஹெட். ஸோ என்ன ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ, ஃபேக்ட்ரி எவ்வளோன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆல்சோ so separately those expenses which shall be not included in calculating the cost. ஸோ நம்ம இந்த சம்மில் வந்துட்டு என்னென்ன எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னோம்? இன்கம் டேக்ஸ், அப்புறம் டொனேஷன் டு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ டொனேஷன் டு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆஃப் நியூ பிளான்ட். இந்த மூணுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். பர்ச்சேஸ் ஆஃப் நியூ பிளான்ட் இதெல்லாம் வந்துட்டு நாட் இன்க்ளூடட் இன் தி கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஷீட். ஸோ நாட் இன்க்ளூடட் இன் காஸ்ட் ஷீட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி இதை நீங்கள் தனியாக எழுதிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது. ஏன்னா கொஸ்டினில் நல்லா ரீட் பண்ணுங்கள், உங்களை என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம், 20th சம். A manufacturer presents the following details about the various expenses incurred by him. ஸோ ரா மெட்டீரியல் கன்சியூம்ட் எதில் வரும்? ப்ரைம் காஸ்ட்டில் வரும். கேரியேஜ் இன்வெர்ட்ஸும் ப்ரைம் காஸ்ட்டில் தான் வரும். கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ்னால் மட்டும்தான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். அப்புறம் ஃபேக்ட்ரி ரென்ஸ் எதில் வரும்? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் வரும். பேட் டெப்ஸ் வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி வந்துட்டு நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸில் வரும். லீகல் எக்ஸ்பென்சஸும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ் வந்துட்டு செல்லிங். இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸோ டைரக்ட் மெட்டீரியல்ஸ்னால் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைம் காஸ்ட்டில் வரும். இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ்னால் ஃபேக்ட்ரி. பவரும் ஃபேக்ட்ரி. டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்துட்டு ஃபேக்ட்ரி. போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் வரும். ரிப்பேர்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி இல்லாட்டி டிப்ரிசியேஷன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் வரும். சேல்ஸ்மேன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அட்வர்டைசிங் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். டைரக்ட் வேஜஸ்னால் ப்ரைம் காஸ்ட்டு. மேனேஜரோட சேலரி. ஜெனரல் மேனேஜர்ஸ்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்ட்ரி மேனேஜர்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் வரும். டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி நம்மளுக்கு ஃபேக்ட்ரி. ஆடிட் வந்துட்டு ஆஃபீஸ் இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு கிளாசிஃபை தி above expenses under the various elements of cost showing separately the total expenditure under each element. நம்மளுக்கு எந்த கம்பெனி பேரும் கொடுக்கல, எந்த ஏருமே கொடுக்காதனால நீங்கள் டேரெக்டாக காஸ்ட் ஷீட் எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ் காலம்க்கு போயிடலாம். ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ் rupees. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு
வேறு கேரியேஜ் இன்வெர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைம் காஸ்ட்டில் வேறு என்னென்னலாம் வரும், டைரக்ட் வேஜஸ் வரும். ஸோ ரா மெட்டீரியல்ஸோட வேல்யூ 70,000. நெக்ஸ்ட்டு கேரியேஜ் இன்வெர்ட்ஸோட வேல்யூ 2,000. நெக்ஸ்ட் டைரக்ட் வேஜஸ் வந்துட்டு 85,000. ஸோ 85,000 72,000 நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 1,57,000. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் என்னெல்லாம் வரும், ஃபேக்ட்ரியோட ரெண்ட் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ், பவர், டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் வந்துட்டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஏன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஆஃபீஸில் தான் யூஸ் பண்ணுவோம், ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்துட்டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ரிப்பேர்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு சேல்ஸ்மேன் அட்வர்டைஸ்மெண்ட், ஃபேக்ட்ரியோட மேனேஜர் சேல்ரி. நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகேவா, ஸோ ஃபேக்ட்ரியோட ரெண்ட் வந்துட்டு 2,400. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் 560. நெக்ஸ்ட் பவர் 4,600. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,200. ஃபேக்ட்ரி மேனேஜர் சேலரிஸ் 18,000. நெக்ஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் வந்துட்டு 1,240. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். 2,400, 560, 4,600, 1,200, 18,000. நெக்ஸ்ட் 1,240. ஓகே, 28,000 வருது. ஓகே, 28,000 ப்ளஸ் 1,57,000, 1,85,000 தான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகே, ஸோ ஒர்க்ஸ் காஸ்ட்க்கு அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆட் பண்ணுவோம், ஆஃபீஸ் இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் எடுக்க போகிறோம், டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சரோட வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் போஸ்டேஜோட எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ஆடிட் ஃபீஸ் இருக்குது நம்மளுக்கு. ஜெனரல் மேனேஜர்ஸோட சேல்ரி. ஓகே ஓகே இதெல்லாம் லீகல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ் எடுத்துப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரியோட வேல்யூ 620. நெக்ஸ்ட் லீகல் எக்ஸ்பென்சஸ் 350. நெக்ஸ்ட் வேறு என்ன எடுத்துக்கிறோம் நம்ம வந்துட்டு, டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் 160. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் 465. ஆடிட் ஃபீஸ் வந்துட்டு 350. ஜென்ரல் மேனேஜர்ஸோட சேலரி 36,000. ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் தான் நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். 620, 350, 36,000, 350, 465, 160. ஸோ 37,945. இந்த வேல்யூவோட 1,85,000 ஆட் பண்ணால் 222,945. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் என்னென்னலாம் வரும் நம்ம பார்த்தோம், பேட் டெப்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சேல்ஸ்மேனோட எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ பேட் டெப்ஸோட வேல்யூ 440. கேரியேஜோட அவுட்வர்ட்ஸ் 1,540. நெக்ஸ்ட் சேல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 3,400. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்வர்டைசிங் 500. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ 440, 1,540, 3,400, 500. ஸோ 5,880 இதுதான் நம்மளோடது. ஸோ இந்த வேல்யூவோட 2 lakh ஓகே 5,880 ஆட் பண்ணுறோம். 2,22,945. ஸோ 2,28,825 தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த சம்மில் எந்த சேல் வேல்யூவும் கொடுக்கல, எந்த ப்ராஃபிட் வேல்யூவும் கொடுக்கல. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட நம்மளோட சம் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி லாங் சம்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக பார்த்து எழுதாமல் உங்கள்கிட்ட எக்ஸாம் அப்போ ஸ்கேல் இல்லாட்டி பென்சில் செஞ்சுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வைங்க. ஓகே, ஸோ இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸோட வேல்யூ வந்துட்டு 560. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இதை யூஸ் பண்ணாமல் எழுதிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுகிறப்போ கன்ஃபியூஸ் ஆகிடும். இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸோட வேல்யூ வந்துட்டு 4,600 ஒரு மாதிரி க்ராஸாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் சம் வந்துச்சுன்னா பென்சிலோ ஸ்கேலோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி எழுதுங்க. ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் 70,000. ஸோ லீகல் எக்ஸ்பென்சஸ் 350. டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் 160. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக பென்சில் இல்லாட்டி ஸ்கேல் வச்சு எழுதிங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் சம்ஸில் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஓகே,
Thanks for watching. Subscribe for more videos. Keep watching, guys.